AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரயில் தண்டவாளங்களில் யானைகள் இறப்பதை தடுத்து நிறுத்தியிருப்பதாக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்தார். இதுகுறித்து தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில், சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பைகளை வனப்பகுதிகளில் வீசுவதை நிறுத்த வேண்டும், விவசாயிகள் முறையாக அனுமதி பெற்று மின்வேலிகளை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கோத்தகிரிலையும் கலாக்காடுமுண்டந்தூரையிலையும் கூடலூர்லையும் நிறைய பிளாஸ்டிக்ஸ் டிஎஃப்ஓஸ் மூலமாகவும் NGOs மூலமாகவும் நாங்கள் நிறையா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் சிலர் சமயத்தில் டூரிசம் இருக்கிறதுனால மக்கள் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது பண்ணக்கூடாது. பட் வென் an elephant dies or cow dies, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நமக்கு தெரியுது இது எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது. பவர் ஃபென்சஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த ரூல்ஸில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு வேலி போடுறீங்கன்னா, மின் வேலி இருந்தாலும் சரி ஒரு சோலார் வேலி இருந்தாலும் சரி, நீங்கள் அது ரெஜிஸ்டர் பண்ணணும். லீகல் அப்போ அவங்க கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்லீகல் பண்ணுறது இட்ஸ் அகேன்ஸ்ட் த லா. ஸோ லா வில் கேட்ச் அப் வித் தெம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இப்போ மதுக்கரை ஏரியாவில் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக யானையோட டெத், எலிஃபெண்ட்டோட டெத் ட்ராக்ஸில் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக். ஆட்டோமேட்டிக்லி எலிஃபெண்ட் டிடெக்ட் பண்ணிட்டு அது ஒரு அலர்ட் ஜென்ரேட் பண்ணும். அந்த அலர்ட் டவர்ஸ்ல இருந்து ஜென்ரேட் ஆகி லோக்கோ டிரைவர்ஸ்க்கு போயிடும். ஸோ லோக்கோ டிரைவர்ஸ் எலிஃபெண்ட்டோட அலர்ட் பார்த்துட்டு ஐதர் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆர் ட்ரெயின் ஸ்லோ பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, 12 டவர்ஸ் போட்டிருக்கோம். அந்த டவர்ஸ்ல இருந்து கூட அலர்ட் ஜென்ரேட் ஆகி அந்த வாக்கிங் ட்ராக்ல இருக்கிறது நம்ம ஸ்டாஃப் அவங்களுக்கு ஒரு SMS வரும். பார்த்துட்டு ரெண்டுமே சேர்ந்து எலிஃபென்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுடைய லைஃப்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் கலைமகள் சபா என்ற நிறுவனத்தின் பெயரில் நடந்த மோசடியில் தொடர்புடைய நபரை தேடப்படும் குற்றவாளியாக நாமக்கல் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு கலைமகள் சபா என்ற பெயரில் நிறுவனம் நடத்திய பாஸ்கர் என்பவர் முதலீட்டாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வந்தார். அவர் மீது பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் நடைபெற்று வரும் நிலையில் நாமக்கல் தலைமை நீதித்துறை நடுவர் பாஸ்கரை தேடப்படும் குற்றவாளி என அறிவித்துள்ளார். மேலும் வரும் 26ஆம் தேதி காலைக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படியும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.